குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசெட். சரியா, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அசெட்டில் ஃபிக்ஸட் அசெட்டு, டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டு, இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டு, நிலை சொத்து, புலனாகும் சொத்து, புலனாகா சொத்துன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்டு. கரண்ட் அசெட்னா என்னது? நடப்பு சொத்துக்கள். Current asset are those assets which are either in the form of cash or can be easily converted into cash in the normal course of business or within 1 year. In the word of Howard and Upton, the current assets are usually defined as those assets which are convertible into cash through the normal course of business within a short time, ordinarily in a year. Current asset through the normal course of business within a short time, ordinarily in a current asset include cash in hand. current assetல வந்து என்னென்ன இன்க்ளூட் வந்து ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள், டெப்டார்ஸு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, அக்யூர்டு இன்கம், க்ளோசிங் ஸ்டாக்கு எக்ஸெட்ரா. Among this, closing stock is valued at cost or realizable value, whichever is lower, and debtors are so after deducting a reasonable provision for bad and doubtful debts. சரியா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்துக்கள். சரியா, கரண்ட் அசெட்னா என்னது? நடப்பு சொத்துக்கள்ங்கிறது. நடப்பு சொத்துக்கள் ரொக்க வடிவில் அல்லது வழக்கமாக வணிக போக்கில் அல்லது ஒரு வருடத்திற்கு எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும். சரியா, கரண்ட் அசெட்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது? நடப்பு சொத்துக்கள்னாக்கா ஈஸிலி என்னது? கன்வெர்டட் டு கேஷ். சரியா, ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்? அதை வந்து கேஷாக வந்து ரொக்கமாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடலாம். வழக்கமாக வணிக போக்கில் அல்லது ஒரு வருடத்திற்கு எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும். ஹார்வர்ட் மற்றும் அப்டன் அவர்கள் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்துக்கள் என்பது குறுகிய காலத்தில் சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு வழக்கமான வணிக போக்கில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும். சரியா, ஷார்ட் டேர்மில் 1 இயர்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அந்த அசட்டை நம்ம என்ன வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடலாம்? கேஸை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசெட்டு. அதேமாதிரி நடப்பு சொத்துக்களில் கை ரொக்கம், வங்கி ரொக்கம், குறுகிய கால முதலீடுகள், பெறுதற்குரிய மாற்று சீட்டுகள், கடனாளிகள், முன்கூட்டி செலுத்திய செலவுகள், கூடியுள்ள வருமானம், இறுதி சரக்கிருப்பு போன்றவை உள்ளடங்கும். இவ்வகை சொத்துக்களில் இறுதி சரக்கிருப்பு, அடக்க விலை அல்லது நிகர தீர்ப்பு மதிப்பு இவற்றில் எது குறைவோ அதில் மதிப்பிடப்படும். சரியா, இதில் எது வந்து குறைவோ அதில் என்ன பண்ணுவாங்க? இறுதி சரக்கிருப்பு, க்ளோசிங் ஸ்டாக். அதேமாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபிள் வேல்யூ. சரியா, இதில் எந்த லோவராக இருக்கோ அதில் என்ன பண்ணுவாங்க? கால்குலேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடனாளிகள் ஏற்புடைய வாரா மற்றும் ஐய கடன் ஒதுக்கு கழிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. சரி, இப்போ அதேமாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டெப்டார்ஸ்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் லெஸ் பண்ணிடுவாங்க. சரியா, இப்போ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள், டெப்டார்ஸு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு, அக்யூர்டு இன்கம். சரியா, அதேமாதிரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில்
காஸ்ட் ப்ரைஸ். சரியா, காஸ்ட் ரியலைசபிள் வேல்யூ. இதில் எது வந்து ரொம்ப லோவாக வந்திருக்குதோ அது வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கால்குலேட் வந்து பண்ணிடுவாங்க. இதுவே நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெப்டார்ஸ் கொடுத்துருக்க டெப்டார்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிடுவாங்க டெப்டார்ஸை அவங்க வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ட்ஃபுல் டெப்ட்ஸு ப்ரொவிஷன்லேருந்து டெப்டார்ஸை ப்ரொவிஷனில் என்ன பண்ணிடுவாங்க லெஸ் வந்து பண்ணிடுவாங்க. சரியா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டுட்டோரியல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டுட்டோரியல் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிபெய்டு எக்ஸ்பென்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் என்னது கரண்ட் அசட்டு. ப்ரிபெய்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும், கரண்ட் அசட்டாக என்ன பண்ணிக்கணும் ட்ரீட் வந்து பண்ணிக்கணும். ஸோ கேஸ் கேன் பி ரிலேஸ்டு ஃப்ரம் prepaid expenses. The service will be available against this without further payment. மாணவர் குறிப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நடப்பு சொத்துக்களாக கருதப்படுகிறது. சரியா, முன்கூட்டி செலுத்திய சொத்து வந்து என்ன வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க, கரண்ட் அசட்டாக வந்து ட்ரீட் வந்து பண்ணிட்டாங்க. முன்கூட்டி செலுத்திய செலவுகளிலிருந்து ரொக்கம் பெறப்படாவிட்டாலும் மேற்கொண்ட செலவுகள் செய்யாமலே அதன் சேவை கிடைக்கிறது. சரி, முன்கூட்டி செலவு வந்து செய்யாட்டியும் கேஸை வந்து என்ன பண்ணுறாங்க ரிசீவ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாரி மேற்கொண்ட செலவுகள் வந்து அதில் வந்து சேவை என்ன பண்ணாங்கனாக்கா அந்த சர்வீஸை வந்து பண்ணுறாங்க, சேவை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லிக்யூட் அசட் ஆர் த அசட் விச் ஆர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ் ஆர் which can be immediately converted into cash within a very short period of time, such as cash bank, bills receivable, short-term investment, debtors and accrued income in the others word. If prepaid expenses and closing stock are excluded from current asset. சரியாப்பா, அதேமாதிரி நீர்மை சொத்துக்கள் ரொக்க வடிவில் அல்லது உடனடியாக மிக குறுகிய காலத்தில் எளிதில் வழக்கமாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகும். வங்கி ரொக்கம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, குறுகிய கால முதலீடுகள், கடனாளிகள் மற்றும் பெற வேண்டியவைகள், வருமானம் போன்றவை. அதாவது முன்கூட்டி செலுத்திய செலவுகள் மற்றும் இறுதி சரக்கிருப்பு நடப்பு சொத்துக்களிலிருந்து கழிக்கப்பட்டால் எஞ்சி இருப்பது நீர்மை சொத்துக்கள் ஆகும். சரியாப்பா, நீர்மை சொத்துக்கள்னா என்னது, ரொக்க வடிவில் அல்லது உடனடியாக மிக குறுகிய காலத்தில் என்ன பண்ணிடலாம், அது வந்து ரொக்கம் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். சரியாப்பா, அதேமாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்கள் நீர்மை சொத்துக்கள். அதேமாதிரி வங்கி ரொக்கம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இதெல்லாம் என்னது குறுகிய கால முதலீடுகள், கடனாளிகள் மற்றும் பெற வேண்டிய வருமானம் போன்றவை. இதில் அதேமாரி முன்கூட்டி செலுத்திய செலவுகள், அதேமாதிரி இறுதி சரக்கிருப்பு நடப்பு சொத்துக்களில் கழிக்கப்பட்டால் எஞ்சி இருப்பது நீர்மை சொத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் இன்வெஸ்டட் அவுட் சைட் த பிஸ்னஸ் இன் ஷேர் டிபெஞ்சர் பாண்ட்ஸ் அண்டு அதர் செக்யூரிட்டிஸ் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் இட் இஸ் invested for a period more than a year, they are called long term investment. If they are invested for a period less than a year, they are short term investment and so under current asset அப்படிங்கிறாங்க. முதலீடுகள், நிறுவனங்களின் பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், பிணையங்கள் மற்றும் பிற பத்திரங்கள் முதலீடு செய்வது முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, புரிஞ்சுதாப்பா? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு,
பிஸ்னஸ் வந்து என்ன பண்ண அவுட் சைடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. எதில் வந்து பண்ணுறாங்க? பங்குகள், கடன் பற்றின பிணையங்கள், ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, அதேமாதிரி என்னப்பா பாண்ட்ஸ் அண்டு அதர் செக்யூரிட்டி. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. முதலீடுகள் செய்வது முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இதில் இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு அதிகமான காலத்திற்கு செய்யப்படாது நீண்ட கால முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அதேமாதிரி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு முதலீடுனாக்கா ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா? இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு குறைவான காலத்திற்கு செய்யப்பட்டால் அது குறுகிய கால முதலீடுகள் என்று அழைக்கப்பட்டு நடப்பு சொத்தாக காண்பிக்கப்படுகிறது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கன்னா அது வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? குறுகிய கால முதலீடுகள். சரியா? குறுகிய கால முதலீடுகள் அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய கால முதலீடுகள், இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு குறைவான காலத்தில் செய்யப்பட்டால் குறுகிய கால முதலீடுகள் என அழைக்கப்பட்டு நடப்பு சொத்தாக கணக்கிடப்படுகிறது. சரிப்பா? ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்தால் அதை என்னவா எடுத்துக்கிறாங்க? கரண்ட் அசட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேஸ்டிங் அசட்டு, பயன் தீரும் சொத்துக்கள். These are the assets which get extracted grandly in the process of excavation. எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மைன்ஸ் அண்டு குவாரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வகை சொத்துக்கள் தோண்டி எடுக்கும் செயல்முறையில் தன் மதிப்பை படிப்படியாக என்ன பண்ணுது? இழக்கிறது. சரியா? இது வந்து என்ன ஆகுதுனாக்கா இது தன்னோட மதிப்பு என்ன ஆகுது? அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? இழந்துக்கிட்டே வந்து வருது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபிக்டிஷியஸ் ஆர் நாமினல் அசட்டு. திஸ் ஆர் அசட் ஒன்லி இன் நேம் பட் நாட் இன் ரியாலிட்டி. திஸ் அசட் ஆர் நாட் ரியலி அசட் பட் ஆர் shown on the asset side only for the purpose of writing off by transferring them to the profit and loss account grandly over a period of time in future. Such asset includes the expenditure the benefit of which last for more than a year, not yet written off, such as advertisement expenses. அதேமாதிரி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கற்பனை அல்லாத பேரளவு சொத்துக்கள், இவை பேரளவு சொத்துக்களாக கருதப்படுகிறது. அதேமாதிரி ஆனால் உண்மையில் சொத்துக்கள் அல்ல. இவ்வகை சொத்துக்கள் உண்மையில் சொத்துக்களாக இல்லை என்றாலும் வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படிப்படியாக லாப நட்ட கணக்கில் போக்கெழுவதற்காக சொத்துக்கள் பக்கம் காண்பிக்கப்படுகிறது. இதில் ஒரு வருடத்திற்கு அதிகமான காலத்திற்கு பயன் இன்னும் போக்கெழுதப்படாத செலவுகள், அதாவது விளம்பர செலவுகள், தொடக்க செலவுகள் ஆகிய முதலிடங்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது? ஃபிக்டிஷியஸ் அண்ட் நாமினல் அசட்டுங்கிறாங்க. கற்பனை அல்லது பேரளவு. இது வந்து என்னன்னாக்கா நாமினல் அசட்டு, பேரளவு சொத்துக்கள். இது உண்மையில் வந்து என்ன சொத்து வந்து கிடையாது. சரியா? இல்லையே, உண்மையாக வந்து சொத்து இல்லைனாலும் வருங்காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் படிப்படியாக லாப நட்ட கணக்கில் போக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதை வந்து சொத்துக்கள் பக்கம் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு வருடத்துக்கு அதிகமாக வந்து பயனளிக்கக்கூடியதாக வந்து இருந்தாக்கா அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இதில் வந்து சேர்த்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போக்கெழுதாத செலவுகள், விளம்பர செலவுகள், தொடக்க செலவுகள் முதலியன அடங்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ்.